எங்கம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா நீ தைரியமா இருமா. நீ ரொம்ப உனக்கு தெய்வம் உனக்கு துணை இருக்கம்மா. உன் சக்தி பெருகட்டம்மா, உன் தாய்மை வெல்லட்டம்மா அப்படின்னு நீங்க பேசுங்க. பொது வெளியில வந்து நீங்க திட்டு போடுவீங்க. இன்னொரு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அது தப்பு இல்லம்மா. யாரும் நான் நியாயமா பேசுவேம்மா. தப்பு, அது தப்பு. நீங்களே யோக்கியம் கிடையாது, முதல்ல ஒழுக்கம் கிடையாது. குஷ்பு நான் சொல்றேன். நீங்க எதுக்கு அவங்க குடும்ப விஷயத்தை தலையிடுறீங்க? அடுத்த வாரம் எப்படி அவங்க பிரஸ் மீட் பண்ணுவாங்க? யாரு? ஆர்த்தி. ஏன்னா இவ்வளோ பெரிய பழியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருல்ல. அப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட ரத்த வந்திலாம் எடுத்தேன் அப்படின்னு அவங்க கூட சொல்லலாம். இதெல்லாம் பேச்சாம்மா. இதெல்லாம் நீங்க தப்பு செய்தாலும் வந்து தன்மை அனுபவிச்சோம். உப்பத்தினும் தண்ணி குடிக்கணும். உண்மை தானே போடுறோம். உண்மையை தவிர ஏதாவது பொய் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு சைபர் பிள்ளைங்க நீங்க சொன்னீங்களா? என்ன பொய் சொல்லியிருக்காங்க மட்டும் சொல்லுங்க. எந்த ஊடகமாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இட்டு கட்டியிருக்காங்களா? ரவி தனியா வரட்டும், ஆனா கூட அந்த பெண் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இது எப்படி சரி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? நீங்க இப்ப புரியுதுங்களா? உங்களுக்கு எது பிடிச்சதோ அது அத்தனையும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஏத்துக்க முடியாது சார். வணக்கம் சார். வணக்கம்மா. பிரஸ் மீட் கொடுத்த உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிருக்காங்க. உங்க டிஎன்ஏவே இப்படிதான் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் அந்த டிஎன்ஏ இதெல்லாம் அவங்க பேச தகுதியே கிடையாது. குஷ்புலாம் வந்து பேசவே கூடாது என்ன கேட்டா. அவங்க ஏன் சார் இந்த பிரச்சனையில இன்வால்வ்? அதுதான் நான் சொல்றேன். யாராலும் குஷ்பு வந்தாலும் யாரும் சொல்லுமா, யாராதான் நான் சொல்றேன். கணவன் மனைவிக்குள்ள இது பிரச்சனை. இது அவங்களுக்குள்ள தீர்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடா சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஆர்த்தி உனக்கு வந்து சக்தி பெருகட்டும், உன் தாய்மை வெல்லட்டும், அதை பண்ணட்டும், இதை பண்ண, இதெல்லாம் நீங்க வந்து போன் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல அது. அம்மா ஆர்த்தி எங்கம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா நீ தைரியமா இருமா. நீ ரொம்ப உனக்கு தெய்வம் உனக்கு துணை இருக்கம்மா. உன் சக்தி பெருகட்டம்மா, உன் தாய்மை வெல்லட்டம்மா அப்படின்னு நீங்க பேசுங்க. பொது வெளியில வந்து நீங்க திட்டு போடுவீங்களா? நீங்க இன்னொரு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அது தப்பு இல்லம்மா. யாரும் நான் நியாயமா பேசுவேமா? தப்பு, அது தப்பு. குஷ்பு பண்ணது தப்பு. அவங்க வந்து ஒரு நீங்க அரசியல்வாதி, நீங்க என்ன பெரிய அப்பாட்டக்கரா கூட நீங்க இருந்துங்க. இன்னொரு குடும்பத்துக்கு நீங்க யாரு? நீங்க அரசியல்வாதியா இருந்துங்க பெரிய, நீங்க என்ன ஒரு எம்பியா இல்ல எம்எல்ஏவா? நான் கேட்கிறேன். நீங்க அரசியல்வாதியா இருந்துங்க, இன்னொரு குடும்பத்துக்கு நீங்க யாரு பேசுறதுக்கு? ஒன் சைடா போக கூடாது இல்லம்மா. நீங்க இந்த நேரத்தில் போயிட்டு நீங்க வந்து எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி வந்து எரியிற தீயில வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி நீங்க குரூட் ஆயில் தூக்கி ஊத்துறீங்க. ஏன்னா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணணும். சேர்த்து வைக்க இல்ல, நீங்க உங்களை யாரும் கூப்பிடலையே. சம்மன் இல்லாம எதுக்கு ஆஜராவீங்க? நீங்க சேர்த்து வச்ச கல்யாணம் தான் இது. சேர்த்து நிலைக்கல. நீங்க சேர்த்து வச்ச கல்யாணமா இது? நிலைக்கல. அதுல தெரியலையா? யார் அப்பவே எனக்கு சொன்னாங்க. யாரு கேட்டா இந்த மேரேஜை முடிச்சு வச்சதே குஷ்பு, அது விளங்கின மாதிரி தான். இல்ல அவங்க பேர்லயும் ஒரு அவ பேர் இருக்குல்ல சார். பிரபுவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதைத்தான் நான் சொல்றேமா. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஜெயபிரவி சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு 3 பேருடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறாங்கன்னு சொல்றாருல்ல அவரு. அவர் பேரை லிஸ்ட் போடல. நீங்க தனியா ஒரு லிஸ்ட் சொல்றீங்க. அந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட் டேலி ஆகுமான்னு தெரியல. முதல்ல அவர் சொல்றது ஒரு 3 பேர் சொல்றாரு. சரிங்களா? நீங்களே யோக்கியம் கிடையாது, முதல்ல ஒழுக்கம் கிடையாது. குஷ்பு நான் சொல்றேன். நீங்க எதுக்கு அவங்க குடும்ப விஷயத்தை தலையிடுறீங்க? நான் இது நல்லா நியாயமா பேசணும். தயவு செஞ்சு நான் ரொம்ப பொறுப்பா பேசுறேன், நியாயமா பேசுறேன். இப்படி பேசினா உடனே அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அது கிடையாது. விஜய் சங்கீதாவுடைய அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து ஒரு கருத்து கேட்கறாங்க. சங்கீதா அந்த மாதிரி வழக்கு தொடுத்திருக்கிறாங்களேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு என்ன பதில் தெரியுமா சொல்றாங்க? குஷ்பு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. அப்ப இது மட்டும் நான் சக்கரை பொங்கலா? ஜெயம் ரவி ஆர்த்தியோட அந்த டைவர்ஸ் மட்டும், அப்ப அதுக்கு மட்டும் கருத்து சொல்லுவீங்களா? நான் கேட்கறது புரியுது நான் சொல்றது. அதை கேட்கும் போது தனிப்பட்ட வாழ்க்கை, இதை கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கருத்து சொல்றீங்க. தாய்மை வெல்லட்டும், உறுதி மன உறுதி பெறட்டும். இது எப்படி சரி? நியாயமா தானே பேசுறோம் நம்ம. நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? இது வந்து ரவியோட வாழ்க்கை, ஆர்த்தியோட வாழ்க்கை. அவங்களுக்குள்ள அவங்க வந்து பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க முடிஞ்சா சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க சேர்த்து வைக்க முடியாது உங்களால. சரிங்களா? அது சேர்த்து வச்சாலும் நாசமாயிரும். நீங்க கம்முன்னு இருங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கணுமா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நிக்காதுமா. இடையில வந்த உறவு இடையில போயிருமா. அது தெரியல நிறைய பேருக்கு. நீங்க மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டு 2 பிள்ளைகள் ஆயிட்ட பிறகு நீங்க எவ்வளவு பேர் பாத்துற, கடைசியில டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட பாத்தீங்கன்னா அந்த 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 வாழ்க்கை கூட நிலைக்காது, நல்லாவும் இருக்காது. அது ரொம்ப நீங்க சொல்லலாம். இது வந்து இல்லைங்க அவங்க இப்படி இருந்திருக்காங்க,
அது ரொம்ப ரேரா இருப்பாங்க. ஆனாலும் அந்த முதல் திருமணம்ன்ற அந்த வாழ்க்கைன்றது வந்து முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. தொல்லை அது, பிரச்சனை அது. அதெல்லாம் சன்னியாசமே போயிடலாம். இப்ப ஜிவி பிரகாஷ் சைந்தவிலாம் அதெல்லாம் சொல்லலாம், சும்மா சொல்லலாமா? அப்புறம் அது எப்படி இருந்தாலும் வந்து முள்ளு மாதிரி குத்துமா அது. அது வந்து வந்துகிட்டே இருக்கும் நினைவுல அப்பப்போ. நீங்க சொல்லலாம், புரியுதுங்களா? நீங்க என்னதான் நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு திருமணம் பண்ணாலும் கூட அந்த முதல் வாழ்க்கைன்றது வந்து பாத்தீங்கன்னா அது குத்திக்கிட்டே இருக்கும் அப்பப்போ சாகிற வரைக்கும். ஏன் முதல் காதலே குத்திக்கிட்டு இருக்குதுன்ற நான் கல்யாணத்தை பத்தி பேசிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லவ்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா பல பேருக்கு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மறக்க முடியாம சுடுகாட்டத்துக்கு எரிக்கிற வரைக்கும் அந்த லவ் போவே போகாது. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது, புரியுதுங்களா? அது 18 வயசுல வரட்டும், 13 வயசுல வரட்டும், 14 வயசுல வரட்டும், 20 வயசுல வரட்டும், அந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றதே வந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நெஞ்சுக்குள்ள ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றது. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணத்தை வேற சொல்றீங்க. கல்யாணம் பண்ணி வந்து பிள்ளைகளை பெற்றுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். அதுவும் பிள்ளைகளும் அடையாளமா இருந்தது கேட்டால் அது கடைசி வரைக்கும் அது மறக்கவே முடியாது. சும்மா சில பேர் நடிப்பாங்க, நான் அப்படியே அழிச்சிட்டேன் ரப்பர் வச்சு, அதெல்லாம் முடியவே முடியாது. இப்ப ஆர்த்தி ஃபேமிலியில வந்து ரவிக்கு வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்றாங்க, நான் ஷூட்டிங்ல எல்லாம் ரத்த வாந்தி எல்லாம் எடுத்திருக்கேன், அவங்க என்ன வந்து அதெல்லாம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குமா? ரத்தம் வாந்தி இருக்கிறதுலாம் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைம்மா. என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்ட எனக்கோ கெனிஷாவுக்கோ இந்த ஃபேமிலி தான் காரணம் அப்படின்னு இதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அது அவங்க கூட அந்த டயலாக் சொல்லலாம். இப்போ அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா அடுத்த வாரம்லாம் அவங்க பயங்கர பிஸி தான் போல இருக்கு. நீங்க ஓவர் டைம்லாம் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் ஷிஃப்ட் ஓவர் டைம்லாம் பண்ணணும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல? ஏன்னா அடுத்த வாரம் எப்படி அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணுவாங்க? யாரு? ஆர்த்தி. ஏன்னா இவ்வளோ பெரிய பழியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருல்ல. அப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட ரத்த வாந்திலாம் எடுத்தேன் அப்படின்னு அவங்க கூட சொல்லலாம். இதெல்லாம் பேச்சாம்மா இதெல்லாம். நீங்க தப்பு செய்தாலும் வந்து தண்டனை அனுபவிச்சாகணும்மா. உப்பு தின்னணும், தண்ணி குடிக்கணும். நீங்க வந்து இதெல்லாம் சுகமா இருக்குன்னு, இன்பமா இருக்குன்னு பண்றீங்க. உங்க மனசாட்சி உறுத்தாதா? நான் கேட்கிறேன். மனைவி பிள்ளைகள் இங்க தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பெண்ணோட நீங்க இருக்கீங்கல்ல, அப்ப அது உங்களுக்கு உறுத்தலையா அப்போ? அப்போ அது இன்பமா தானே இருந்தது? சொல்லுங்க, நியாயமா பேசுங்க. மனைவி பிள்ளைகள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து ஏக்கத்துக்காக பிள்ளைகள் அழுதுகிட்டு இங்க தூங்கும்போது, அங்க நீங்க இன்னொரு பெண்ணோட தானே படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு உறுத்தலையான்னு கேட்கிறேன். இல்ல அவங்க பசங்கள அவங்கள பார்க்க விடுறது இல்ல. ஆமா, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க என்ன அப்படி சண்டை போடுங்க, கோர்ட்ல போங்க, புகார் கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. என் பிள்ளைகளை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பவுன்சர் வச்சு தடுத்தாங்கன்னா நீங்க சண்டை போடுங்க சார், அடிங்க சார், பவுன்சரை எகிரி அடிங்க. ஆள் 6 அடி இருக்குங்கல்ல, ஏமா எந்த பவுன்சர் வந்து தடுத்துருவான் பிள்ளைய பார்க்கறதுக்கு? எகிரி இப்ப நீங்க கத்துறீங்கல்ல மீடியா முன்னாடி, அப்படியே ஹிஸ்டரியா பேசுற மாதிரி கத்துறீங்கல்ல, அடிங்க. அவனை எந்த பவுன்சர் எகிரி அடிங்க. என் பிள்ளைய பார்க்கறதுக்கு நீ யாரா? அங்க சண்டை போடுங்க சார் நீங்க. அப்ப ஊடகத்தை வெளிச்சமாயிட்டு இருக்கும்ல, பாருங்க என் பிள்ளைய பார்க்க விட மாட்டாங்க. இல்ல அதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்கல. நேத்து கெனிஷா வீடியோ போட்டதனால இப்ப மறுபடியும் பாருங்க, நான் சொல்றது கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரீம் எல்லையை தாண்டாங்க. நல்லா புரிஞ்சுங்கம்மா. கெனிஷா அவர்கள் குறித்து எதுவுமே வந்து ஊடகங்கள்ல செய்தி வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேச போடுறாங்க. 24 சேனல்கள் மேல கேச போடுறாங்க. 24 சேனல்களும் வந்து என் சம்பந்தப்பட்ட செய்தியை போடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கேச போடுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு. இப்ப நீங்க மட்டும் அடுத்தவங்கள பேசுவீங்களா ஊடகத்துல, அதே சோசியல் மீடியால? சொல்லுங்க. நீங்க ஆர்த்தி குறித்து நீங்க ஒரு தகவல் போறீங்க, உங்களை ஏதாவது பேசியிருக்காங்களா? ஆர்த்தி வந்து கெனிஷா குறித்தோ அல்லது வந்து நேரடியா பேரை மென்ஷன் பண்ணி கெனிஷா குறித்தோ அல்லது இவர ஜெயம் ரவி குறித்தோ ஏதாவது ட்விட்டர் ஏதாவது போட்டிருக்காங்களா? கிடையாது. அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, எங்களை பத்தி யாரும் வந்து எதுவும் செய்யக்கூடாது வந்து பல ஊடகங்களுக்கு வந்து அந்த டைம்லயே கொடுத்துருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே எந்த ஊடகங்களும் எங்களை பத்தி செய்தி வெளியிடக்கூடாதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மை இது. ஜெனரலா கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்தந்த ஊடகங்கள் அனுப்பிவிட்டாங்க நோட்டீஸ, அட்வொகேட் நோட்டீஸ. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களை பத்தி அவங்க எதுவும் சொல்ல. அப்ப நீங்க வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, தப்பு தானே அது? இல்ல திருநங்கை ஒருத்தரை வச்சுட்டு தான் கெனிஷா வந்து அதெல்லாம் நேற்றுக்கு ஒரு அம்மா பேசுதுமா, ஒரு திருநங்கை அம்மா பேசுறாங்க ஒரு நாளைக்கு. நேற்று நான் பார்த்தேன், அது கூட 2-3 வீடியோ வந்து பார்த்தேன். அதெல்லாம் நீங்க சைபர் புல்லிங்க. இங்க உங்க கதை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துக்கு வந்துட்ட பிறகு 4 பேர் 4 விதமா பேசதாமா செய்வாங்க. அதெல்லாம் நீங்க வந்து நீங்க ஒண்ணு அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போங்க. உங்க மேல எதுவும் தப்பு இல்லைல்ல, இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதை நீங்க சைபர் புல்லிங் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்களுடைய மனசுல இப்ப நான் கேட்கிறேன், அவங்களுக்கு மனசு இல்லையா? திருநங்கை என்ன பேசக்கூடாதா? சமூகத்துல அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா?
கெனிஷாவை குறித்து பேசுறதுக்கு என்ன வேலை? ஏங்க கெனிஷா குறித்துலாம் கிடையாது. இங்க வந்து ஒரு பொதுவெளிக்கு ஒரு விஷயம் வருது, எல்லாம் தான் பேசுவான். பொதுவெளிக்கு வந்தா எல்லாம் தான் பேசுவான், அது யாரையும் விட மாட்டான். நீங்க வேற ஒண்ணு, காந்தராஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு ரோகிணி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, நடிகைக்கு குறித்து ஒரு அவதூறா பேசுறான்ட்டு. உடனே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து தேடுது, வந்து தலைமறைவாயிட்டாருன்னு இதே ஊடகமே, எந்த ஊடகம் போய் காந்தராஜ் போய் பேட்டி எடுக்குதோ அந்த ஊடகம்லாம் போடுறான், காந்தராஜ் தலைமறைன்னு போடுறான். அவர் வீட்டில் தான் இருக்காரு, அவர் வீட்டில் தான் இருந்தாரு. வீட்டில் உட்காந்து வடையும் மெது வடையும் வந்து பஜ்ஜியும் சாப்பிட்டுக்கிறாரு, அவர் தலைமறை ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் போட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? சொல்லுங்க. எல்லாருக்கும் அதாம்மா நிலைமை. நாளைக்கே நீ எவனோ வெட்டி போட்டான்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க? இவர் வந்து காந்தியவாதி, இவர் இறந்துட்டாருன்னா சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா பேசுனாங்க, இது போட்டானுங்க 2 ஓடி வெளியே வெளிச்சிட்டு போயிட்டானுங்க, முடிஞ்சிச்சு கதை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க. உலகம் அப்படிதான் பேசும். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் நம்ம தான். எனக்கு அதே நான் அப்படியே கன உலகத்தை நான் அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவைப்பாங்க, நம்ம தான் வந்து மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான்னு சொல்லிட்டு நமக்கு செலவைப்பாங்க. நான் கற்பனையில வாழ முடியாது. நம்ம நாளைக்கு இந்த உலகம் அப்படிதான் பேசும். என்னங்க அந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுனாங்க, ஐயோ ரொம்ப ஓவரா பேசுனாங்க அப்படின்னு 4 பேர் பேசுவான். எவனோ ஒருத்தன் சொல்லுவான், இல்லைங்க நல்லா நேர்மையா பேசுறாள் அப்படின்னு சொல்லுவான். நேற்று வரைக்கும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னானுங்க. இந்த சவுக்கு சங்கர் ஜெயில இருக்கிறாரு, எப்போ அண்ணன் வருவாரு எவனோ ஒருத்தன் கேட்கறானா? அண்ணன் சூப்பர், அண்ணன் வாழ்க, அண்ணன் அருமை, அருமை அண்ணா, சூப்பர் அண்ணா, சூப்பரோ அண்ணா, சூப்பரோ சூப்பர் அண்ணா. ஜெயில இருக்கிறான் சவுக்கு சங்கர். யாராவது ஒருத்தர் இது எப்பங்க சவுக்கு சங்கர் ஜெயில இருந்து வருவாரு? இல்ல அந்த ஜெயில் வாசலையாவது எவனா நிக்கிறானா போயிட்டு? நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எங்கேயாவது சொல்லுங்க. நானும் அந்த போல் ஜெயில் தான் தாண்டி போய் தான் வீட்டுக்கு தாண்டி தான் போனேன். நானும் டெய்லி போறேன், அந்த போல் ஜெயில் தாண்டி தான் போயின்னுக்கிறேன். எவனாவது வெளியில நின்று வந்து பாத்தீங்கன்னா எவனாவது கொடி பிடிச்சி நிப்பான். சவுக்கு சங்கர் வந்து ஜெயில இருந்து வெளியே விடுங்க, எங்க அண்ணா அவரு எவனா கேட்கறான்? எத்தனை பேர் ஆகா ஓகோன்னா? 7 லட்சம் பேர் வியூவர்ஸ், 6 லட்சம் வியூவர்ஸ், 4 லட்சம் வியூவர். என்னாச்சு? யாராவது ஒருத்தர் வாசல் நின்று வந்து பாத்தீங்கன்னா ஏங்க அவர் ஜெயில போட்டீங்க யாரை கேட்கறாங்க? கிடையாது. இதுதான் உண்மை. வியூவர்ஸ் என்னைக்கும் வியூவர்ஸ் தான். புரியுங்களா சொல்றது? அதனால இந்த இதெல்லாம் கிடையாதுமா. இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல தினசரி செய்தி வெளியிடுறது தான். எல்லாருக்கும் இதான் நிலைமை. உடனே தம்பி இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ரவிமோகன் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இந்த ஊடகங்கள்லாம் நமக்கு எதிராக, அப்படிலாம் கிடையாது. இதே ஊடகங்கள் நாளைக்கு உங்களை ஆகா ஓகோன்னு வரும். எனக்கு ஒரு படம் ஜெயிச்சு கொடுங்க, அப்படியே மறுவாழ்வு பெற்றார், இது கம்பேக் கொடுத்தார், ரவிமோகன் இஸ் கம் பேக், அப்படி அப்படியே பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு வானுங்க. அது என்ன பண்ணீங்க? இது வந்து சைபர் புள்ளிங்கன்னீங்களா? நாளைக்கே இந்த ஊடகம் உங்களை மாத்தி பேசும். ரவிமோகன் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, சூப்பரா. ஏன் இப்ப சொன்னாங்கல்ல, இப்ப சமீபத்தில் அந்த பராசக்தி படத்துல என்ன சொன்ன வில்லன் கேரக்டர்ல வந்து ரவிமோகன் வந்து அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டாருங்க, துவம்சம் பண்ணிட்டாருங்க சொன்னாங்களா இல்லையா? படா விட்டு அவரோட கேரக்டர், ஆனா அவர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வில்லன் கேரக்டர் நல்லா நடிச்சாருங்க. ஏன்னா புரிஞ்சிடுச்சு வில்லன். ஏன்னா இப்ப வந்து அவர் கிட்டத்தட்ட நிஜ வாழ்க்கையில வில்லன் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா? ஆனா அந்த கேரக்டர் வந்து செட் ஆயிடுச்சு. அப்படிதான் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா ரவிமோகன் நல்லா நடிச்சிருக்கிறாரு. நான் பார்க்கவே இல்லை அந்த படத்தை, பராசக்தி படத்தை நான் பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, ரவிமோகனே எனக்கு வில்லனா பார்க்கறதுக்கு பிடிக்கல. ஹீரோவை நான் பார்த்துறேன், வில்லனா பார்க்கறது எனக்கு பிடிக்கல. ஆனா நல்லா நடிச்சிருக்காரு சொன்னாங்க. இது வில்லனா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு வில்லனா பார்க்கறது பிடிக்கல, அதனால அந்த படத்தையே பார்க்கல. ஸோ எது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுமா, இங்க யாரும் எல்லாம் கிடையாதுமா. டார்ச்சர்னா எல்லாருக்கும் ஊடகத்தில் இருக்கணும் டார்ச்சர் இருக்குமா? ஒரு நாளைக்கு அவன் கஷ்டம் என்ன தெரியும் உங்களுக்கு? சினிமா சேனலாக இருக்கட்டும், அது வந்து அது பொலிட்டிக்கல் சேனலாக இருக்கட்டும், அவன் கேட்டால் அன்னைக்கு வந்து செய்தி கொண்டு போனாதாமா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம். அதை புரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத செய்தியை போடலையே, இருக்கிற செய்தி தானே போடுறோம், உண்மை தானே போடுறோம். உண்மையை தவிர ஏதாவது பொய் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு சைபர் பிள்ளைங்க நீங்க சொன்னீங்களா, என்ன பொய் சொல்லியிருக்காங்க மட்டும் சொல்லுங்க. எந்த ஊடகமாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இட்டு கட்டியிருக்காங்களா? ரவிமோகன் விஷயத்தில் நீங்க சொல்லுங்க, நானே வந்து இதெல்லாம் வந்து உலகம் அப்படிதான். நீங்க ஆடையை குறைச்சா அப்படிதான் பேசுவான். ஆனா இங்க முதலமைச்சர் கோட் ஷூட் போட்டு போறதே இங்க பேசிட்டு கிடக்குறான். நீங்க என்ன முதலமைச்சர் கோட் ஷூட் அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போறாரு, அவர் ஏன் வேட்டி கட்டலன்னு கேட்கறான். இப்ப அதுவும் நமக்கு முக்கியம். நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் கோட் ஷூட்டை பத்தி பேசுறாங்களா இல்லையா? அவரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அவர் போட்டு போறாரு.
இதே ஒரு கேள்வியா போடும்போது பார்த்தீங்கன்னா கெனிஷா ட்ரெஸ் கொடுத்து குறைச்சாக்கா கேட்க தான் செய்வாங்க. கேட்க உலகம் எல்லாத்தையும் அது பேசதான் செய்யும். ஆடை வந்து அவங்களோட சுதந்திரம் திருப்பி சுதந்திரம் திருப்பி சார். ஆடை சுதந்திரம்ன்றீங்க. ஆடையை குறைக்கிற சுதந்திரம் கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆடையை குறைக்கிறது சுதந்திரம் கிடையாது. விருப்பப்பட்ட ஆடையை நீங்க அணியலாம். உடலை காட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் நான் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. உடலை மூடுறதுக்கு அந்த அந்த காலத்துல நீங்க போங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ம். போங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. இல்ல அப்பெல்லாம் எப்படி ஆடைகள் வந்து மெல்ல மெல்ல எப்படி நாகரிகம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. முதல்ல எல்லாருமே நிர்வாணமா தான் இருந்தான். அப்புறம் தான் நாகரிகம் வளர வளர தான் வந்து இந்த ஆடைகள் எது எதுக்கெல்லாம் தேவைப்படுது. முதல்ல ஓலையை கட்டினான், இலையை கட்டினான், அப்புறம் மெல்ல மெல்ல வந்து கீழாடை போட்டான், அதுக்கப்புறம் மேலாடை போட்டான். எப்படி ஆடை நாகரிகம் வந்திருக்குன்னு பாருங்க. நீங்க மறுபடியும் பழைய காலத்துக்கே நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா மீண்டும் ரிவர்ஸ் ஆக முடியாதுல்ல. அப்போ ஆடை நாகரிகம் தேவை, அதே சமயம் ஆடை சுதந்திரமும் உங்களுக்கு தேவை. ஆனா ஆடையை குறைச்சி உடலை காட்டுவது நாகரிகம் சொல்லாதீங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆடை சுதந்திரமும் சொல்லாதீங்க. அது தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி சார். இவர் பிரஸ் மீட் இப்ப கொடுத்திருக்காரு. ம், அந்த இடத்துல தான் அவர் பதிவு பண்றாரு. நல்லா ம், ஸ்ட்ராங்காவே பதிவு பண்றாரு. ம், நான் பெத்த குழந்தைங்கள ம், என்ன பார்க்க அவங்க விடலன்னு சொல்றாரு. ம். அப்போ வந்து அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்கணும். அப்ப ஆமா கொடுத்திருந்தா கோர்ட்டுக்கு போயிருக்கலாமாம்மா. நீங்க என்னமா அப்படி பேசிருக்கீங்க பிரஸ் மீட் கொடுக்கலன்றதுல. பிரஸ் மீட் கூட நீ கொடுக்க வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் இருக்கா? நான் என் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி புகார் இருக்கான்னு கேட்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் இருக்கா? நீதிமன்றத்தில் பெட்டிஷன் இருக்கா? சொல்லுங்க. இல்ல வந்து எந்த பவுன்சர்? ஏன் நீங்க அப்பவே கேட்கவே இல்லை? இல்ல அந்த ஸ்கூல் நிர்வாகம் வந்து தடுத்து இருக்கா? சும்மா போற போக்குல இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு இப்ப நான் கேட்கிறேன் வந்து ரவிமோகன் அவங்க அப்பா மோகன் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறார். அவர் வந்து மகன் வந்து பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. இவருக்கும் போய் அப்பா போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா வந்து பார்த்தோன்னா வந்து அந்த பெண்ணோட வர வேணாம் சொல்லுங்கன்றார். அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? ரவி ரவி தனியா வரட்டும். ஆனா கூட அந்த பெண் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இது எப்படி சரி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்ப புரியுதுங்களா? புரியுது. உங்களுக்கு எது பிடிச்சதோ அது அத்தனையும் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் ஏத்துக்க முடியாது சார். சொல்லுங்க. குடும்பத்துக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். ஆமா. புரியுதுங்களா சொல்றது? அந்த இடத்துல நீங்க அதை விட்டு கொடுக்குற எண்ணம் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, எது நல்லதுன்னு படுதோ, நீங்க அதை வந்து எல்லாரும் ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. பிரச்சனை சிக்கல் அதுதான். இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கானது கிடையாதுமா. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கிறான். இந்த வாழ்க்கை வந்து எனக்கானது. இந்த வாழ்க்கை எனக்கானதுன்னா நீங்க தனியா வாழ்ந்துக்கணும். யாரும் வந்து டிபெண்ட் பண்ணாம நீங்க தனியாவே இருந்துக்கணும். அப்படி வாழ முடியாது. இங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கு. அது கண்டிப்பா. எத்தனை தொழிலாளர்கள், எத்தனை லட்சம் தொழிலாளிகளுடைய வேலையை வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஒரு முதலாளி சார்ந்து இருக்கு இல்லையா? அது சோ கண்டிப்பா. ஒரு முதலாளி வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தை சார்ந்து இருக்கு இல்லையா? இப்படி நீங்க இங்க யாரும் எல்லாரும் சார்ந்துதான் இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சார்ந்து இருப்பாங்க. குடும்பத்துல கூட நான் சொல்றேன். நீங்க வந்து யாராவது ஒருத்தர் சார்ந்துதான் இருக்கணும். இல்ல நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நான் அப்படிலாம் கிடையாதுங்க. என்னால சார்ந்துலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னா அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீங்க சார்ந்துதான் இருக்கணும்.